ரஜினிகாந்த் சார் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த படம் இன்னும் சில நாட்களில் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தில் பான் இந்திய நட்சத்திரங்கள் பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் கூடிய விரைவில் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த படத்தின் ரிலீஸுடன் இன்னொரு பான் இந்திய திரைப்படமும் போட்டி போடும் நிலையில் கூலி படத்திற்கு மேலும் ஒரு சோதனை எழுந்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இப்படத்தை இயக்க சன் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரித்து வருகின்றது. சமீப காலமாக ரஜினி சாரின் ஆஸ்தான இசையமைப்பாளரான அனிருத் தான் இப்படத்திற்கும் இசையமைத்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பானது முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது. லோகேஷ் படத்தில் பெரும்பாலும் அரசியல் கருத்துக்கள் இருக்காது. ஆனால் கூலி படத்தில் அதிகமாக அரசியல் வசனம் காட்சிகளை வைத்துள்ளாராம். அதுவும் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து வைத்துள்ளாராம். இந்த தகவலை அறிந்த நடிகர் சங்க தலைவர் விஷால் இந்த காட்சிகளை படத்திலிருந்து நீக்குமாறு லோகேஷுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த ரஜினி சார் என்னோட படத்துல தலையிடக்கூடாது என சொல்லி இருக்கிறார். அனைத்து காட்சிகளும் படத்தில் இருக்க வேண்டும் என லோகேஷுக்கு உத்தரவு போட்டுள்ளார். ரஜினி சார் உட்பட இப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனர். நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா என பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். மேலும் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தற்போது இப்படத்தில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இம்மாதம் இறுதியில் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கும் நிலையில் எப்போது கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா பற்றிய தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என ரஜினி ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அநேகமாக ஜூலை 27 கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருப்பதால் இன்றளவும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை என்பதால் இசை வெளியீட்டு விழா இம்மாதம் நடக்குமா இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்திற்கு விழாவை தள்ளி வைத்து விட்டார்களா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.